நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து வசமா மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாயா வந்து பக்காவா பிளான் போட்டு கார்த்திய வந்து போலீஸ்கிட்டயே மாட்ட வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல சபதம் விட்டு போய்க்கிட்டு இருக்காங்கல்ல, எப்படியாவது வந்து உன் குடும்பத்த சீரழிக்காம விடமாட்டேன். நான் வந்து கார்த்திய ஒளிச்சு வச்சிருக்கேன். உன்னால வந்து கண்டே பிடிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீயும் ஜெயிலுக்குள்ள தான் போப்போற அப்படின்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டு போறாங்கல்ல. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம் நம்ம ஜானகி, மாயா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "என்ன மாயா, இவ வந்து இப்படி பேசிட்டு போய்க்கிட்டு இருக்கா. அந்த கார்த்தி எங்க தான் இருக்கான்? அவன கண்டே பிடிக்க முடியாதா? கார்த்திய கண்டுபிடிச்சா தான் வந்து நான் வந்து இந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆக முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வேற பெரிய குண்ட தூக்கி போட்டு போறா. அந்த உண்மைய வந்து நான் வந்து ரகுராம் கிட்ட சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவரும் வந்து உயிரோடவே இருக்க மாட்டாரு. அது என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. மாயா வந்து சொல்கிறாங்க, "பெரியம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் வந்து அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சிருவோம். கார்த்தி இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவன் இங்கே நாங்கள் போகும்போது மட்டும் அவன் எப்படியாவது வந்து தப்பிச்சு போயிடுறான். ஆனால் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு கூடிய சீக்கிரம் வந்து அவனை கரெக்டாக வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் பெரியம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து போகிறாங்க. மாயா வந்து அதிரடியாக யோசிக்காங்க, என்னடா பண்ணுறது, அந்த கார்த்தியை வந்து அந்த ஹோட்டலில் உள்ளவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கேன். இல்லைன்னா அவன் வந்து தப்பிச்சு போக முடியாது. அந்த ஹோட்டலில் இருக்கிறவன் எப்படி வந்து தப்பிச்சு போக முடியும்? அதுவும் நம்ம வந்து வர்றோம்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு யாரோ வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவன் முன்னாடியே போயிட்டான்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து நம்ம திருப்பியும் யாரையாவது கூப்பிட்டுட்டு போலீஸை கூப்பிட்டு போனா பிரச்சனை ஆயிரும். நம்ம வந்து அவன் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாமயும் போனாலும், அங்கே உள்ளவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். இப்போ என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வழி தோணுது. பேசாம வந்து அந்த அந்த ஹோட்டல்லயே நம்ம வந்து வேலைக்கு சேர்ந்துருவோம். வேலைக்கு சேர்ந்த மாரி நடிப்போம். அங்கேயே வேலை செஞ்சு அவன் வந்து எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், எந்த ரூமில் இருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கடுத்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. உடனே அந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலை பார்ப்பாங்கள்ல, இந்த தேவையான ரூமில் உள்ளவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு மாயா வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே களத்தில் இறங்குற மாதிரி தான் காட்டுறாங்க. எல்லா ரூம்லேயும் போய் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த ரூமில் தான் கார்த்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி இருக்கிற ரூம் வந்து 303 தானே. கரெக்டாக அந்த ரூம் கிட்ட போன உடனேயுமே வந்து, "என்ன இந்த ரூம் மட்டும் பூட்டி இருக்கு. எப்போ பார்த்தாலுமே பூட்டி இருக்கு. மித்த ரூமில் வந்து ஆள் போகிறாங்க வராங்க. ஆள் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரியுது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ரூம் மட்டும் எப்பயுமே பூட்டி இருக்குது. இந்த ரூமில் இருப்பானோ அப்படின்னு சொல்லி டவுட்டு பட்டுட்டு கரெக்டாக அந்த அதாவது அந்த ரூமை திறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது வந்து உள்ளே வந்து பூட்டி இருக்கு. அப்போ வந்து உள்ளே இருந்து கார்த்தி வந்து "யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கார்த்தி வாய்ஸ் தான் நம்ம மாயாவுக்கு வந்து கரெக்டாக தெரியும்ல. டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆஹா, இது கார்த்தியோட வாய்ஸ் தானே. இந்த ரூமில் தான் இருக்கியா? சரி, இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. கார்த்தி வந்து "யார் இது?" கதவை வந்து திறந்து பார்த்துட்டு, யாருன்னு கேட்டால் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து உடனடியா அதிரடியா கீழ வராங்க. வந்த உடனேயுமே வந்து அந்த ஹோட்டல் நம்பர்லேருந்து டக்குனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. அதாவது பாம் ஸ்குவாட் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி, "சார், இந்த ஹோட்டலில் பாம் இருக்குது. உடனே வந்து செக்கப் பண்ணுங்க" அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்க மொதுன்னு போலீஸ்காரங்க ஒரு 20, 25 பேர் கிளம்பி வந்துடுறாங்க. மொதுன்னு வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கார்த்திக் வந்து தெரியல. ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா பண்ணுறது? எங்கடா போய் ஒளியிறதுன்னு தெரியல. உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து அந்த கார்த்தியோட ரூமுக்கு வராரு. "சார், உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க சார். உடனே பாம் ஸ்குவாட்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாயிரும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சார் இப்போ சொல்கிறீங்க? இப்போ நான் எங்கே போகிறது? என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. எல்லா இடத்துலையுமே போலீஸ் வந்துட்டாங்க. நான் இப்போ எங்கே போனாலுமே என்னை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு பிடிச்சிருவாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத. நான் எங்கேயுமே முடியாது சார். நீங்கள் தான் என்னைய காப்பாற்றணும்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. "சரி சார், யோசிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே வந்து கீழே போனால் சரிப்பட்டு வராது சார். பழைய இடத்துலையும் தேட ஆரம்பிச்சுருவாங்க. பேசாமல் நீங்கள் வந்து தண்ணி டேங்க்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா மேலே?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "என்ன சார் சொல்கிறீங்க? அதுக்குள்ளே எப்படி போய் ஒளியிறது?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சார், அதில் தண்ணி கம்மியாக தான் சார் இருக்குது. நீங்கள் போய் உள்ளே கொஞ்ச நேரம் நில்லுங்க. நான் வந்தவொடனே வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி, எங்கே இருக்குது?" அப்படின்னு சொன்னோன்னே, "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மேனேஜர். மேலே வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் மாடியில் ஒரு தண்ணி டேங்க் இருக்குது, பெரிய டேங்க். "அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க சார்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கார்த்தி வந்து மேலே ஏறி அதுக்குள்ளே போய் வந்து ஒளியிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ்காரங்க வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல தான் கார்த்தி இருப்பான், எப்படினாலும் வந்து இன்றைக்கி வசமாக சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கரெக்டாக மாடியில் ஒரு தண்ணி டேங்க் இருக்குல்ல, அதில் தானே ஒளிஞ்சிருக்காரு. இங்கே பார்த்தா பின்னாடி கூடி வந்து டக்குன்னு போலீஸ்காரங்களும் அந்த இதில் ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. தண்ணி டேங்கில் மேலே ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி உள்ளே உட்காந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து வசமாக சிக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.